ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கௌதம் ஆட்களை செட் பண்ணி வந்து மகா குடும்பம் செஞ்ச சிலைய எல்லாமே திருடிக்கிட்டு ஒரு வேன்ல ஏத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப சிலைய ஆர்டர் குடுத்தவங்களும் அங்க வந்து சிலைய எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு வராங்க. வந்த உடனே இங்க வந்து மகாவோட அப்பா அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு விசாரிச்சு நடந்தது எல்லாமே தெரிஞ்சு, அச்சச்சோ! போச்சே! ஊர் மக்கள்லாம் என்ன செய்வாங்களோ எங்கள அப்படின்னு அவரு வேறயா பதட்டப்படுறாரு. ஸோ சிலைக்கான காசெல்லாம் குடுத்துர்றேன் அப்படின்னு சூர்யா சொல்லி பார்க்குறாரு. பணம்லாம் ஒரு மேட்ரு இல்ல தம்பி. இப்ப சிலை தான் முக்கியம். ஏன்னா 2 நாள்ல திருவிழா வரப்போகுது. அப்ப அந்த திருவிழாவுல சிலை தானே முக்கியம். சிலை இல்லாம நான் ஊருக்கு போனேன்னா, அவ்வளோதான் நான் ஒழிச்சு கட்டிடுவாங்க. குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு அவரு வேறையா புலம்ப ஆரம்பிச்சர்றாரு. உடனே சூர்யா வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி போலீஸ்கிட்ட வந்து அந்த கார் நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த வேன் எங்கே போகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாரு. இங்கே பிரபாவும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு எல்லா குரூப்பாக மெசேஜ் அனுப்பி அந்த வண்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கௌதம் வந்து சிலையை திருடிட்டாங்க. அதை கொண்டு போயிட்டு ஒரு கல்குவாரியில் கரைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியும் அந்த அடியாட்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வண்டியும் கல்குவாரி போகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிரபாவோட ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த வேன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கல்குவாரிக்கு தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூர்யா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டே அவரும் கல்குவாரியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த வண்டி அங்கே தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிடுறதுனால. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பிரபாவோட கேங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்குவாரிக்கு போகிறாங்க. ஸோ சிலையெல்லாம் கல்குவாரியில் நிப்பாட்டி தண்ணியில் தூக்கி போடலாம் அப்படிங்க போகும்பொழுது கரெக்டாக பிரபா போயிட்டு மறைச்சி அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரபாவும் பிரபாவோட ஃப்ரெண்ட்ஸும். அந்த ரவுடிங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.